உலகமெங்கும் உள்ள தமிழர்களே, கேடகம் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் உங்கள் ஊடகவியாளர் பிரவீன்ராஜ். இன்றைய தினம் நீங்கள் தமிழனை பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு முக்கியமான தகவலை தான் உங்களிடம் பகிர வந்திருக்கேன். குறிப்பாக இந்த செய்தி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு கேடுகட்ட ஜென்மத்தை குறித்து பேச வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக எப்போதுமே இந்த மீடியாவில் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இந்த மீடியாக்களில் எப்பொழுதுமே முகத்தை காட்ட வேண்டும் என்று எப்பொழுதுமே பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமானை குறித்து தான் இப்பொழுது நம்ம பேச போகிறோம். ஏன் இதை பேசுகிறோம்னா, இப்போது தாவேகா தலைவர் பிரசாந்த் கிஷோரை சந்தித்து ஒரு அரசியல் வியூகங்கள் குறித்து அவர் ஆலோசனை செய்தது. விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பணக்கொழுப்பு என்று சீமான் பேசியிருக்கிறார். அப்படி சீமான் பேசியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கு தான் நம்ம இப்போது பதில் சொல்ல போகிறோம். குறிப்பாக சீமானை பொறுத்தவரையில் இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் தமிழ் தேசியத்தை பேசுகிறேன் என்று பொய் பிரச்சாரங்களை பேசி அந்த தமிழ் மக்களை ஏமாற்றி கிட்டத்தட்ட இலங்கை தமிழர்களுடைய வாழ்வை மீட்டெடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை இந்த மக்களிடம் சொல்லி அதன் மூலமாக இந்த மக்களிடையே பிரபாகரன் அவர்களுடைய பெயரை சொல்லி அனுதாபங்களை அடிப்படையில் ஒரு கட்சியை பலப்படுத்தி அந்த மக்களுடைய ஆதரவை பெற்றவர் நாங்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை இந்த மக்களிடையே சொல்லி திரள் நிதியை அந்த மக்களிடமிருந்தே திருடி தின்னு இன்று வயிறு வளர்த்து வாழக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இந்த சீமானை சார்ந்த அந்த கூட்டமும் இருக்கிறத கவனிக்கலாம். வகையில் பார்க்கும்போது தொடர்ந்து ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருக்குது. குறிப்பாக டெபாசிட் வாங்கிறதுக்கு கூட வக்கில்லாத ஒரு நிலை ஈரோடு இந்த இடைத்தேர்தலில் ஏற்பட்டதை நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில் பார்க்கும்போது ஏன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறார் என்றால், பெரியாரை குறித்து பேசினால்தான் அவருடைய அந்த பரபரப்புகள் தொடர்ந்து இந்த மீடியாக்கள் காண்பித்து கொண்டே இருக்கும். மீடியாக்கள் காண்பித்து கொண்டிருந்தால்தான் அந்த மக்களிடம் ஏமாற்ற முடியும். உலக தமிழர்களை ஏமாற்றி திரள் நிதி பெற முடியும். பெரியாருக்கு எதிரான சித்தாந்தங்களை கொண்டவர்களிடம் இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை அவர் புகழாரம் சொல்லி அவர்களிடமிருந்து ஒரு நிதியை பெற்றுக்கொள்வது, இப்படி தான் சீமானுடைய ஒரு மொத்த வேலையை நகர்ந்து கொண்டிருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு கெட்ட ஜென்மத்திற்கு இந்த மக்கள் ஒரு சரியான பாடத்தை வருகின்ற அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே டெபாசிட் வாங்கிறது கூட வக்கில்லாத ஒரு நிலைமை இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நாதகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது பார்க்கலாம். அதே நேரத்தில் இதற்கு முன்பு பல தேர்தல்களை எதிர்கொண்டிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாத ஒரு வெக்கங்கட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த நாதக கட்சி இருக்கிறத கவனிக்கலாம். அப்படிப்பட்ட சீமானை குறித்து நம்ம ஏன் இப்போ விமர்சனம் செய்யணும்னா, இது மிகப்பெரிய அளவுக்கு மீறி சீமானுடைய இந்த செயல்கள் போய் கொண்டிருக்கிறதுனால இப்போ இதை விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை பார்க்கலாம். பெரியாரை குறித்து மிகப்பெரிய அளவில் ஒரு தரங்கட்ட விமர்சனத்தை வெளியிடும் போது இது மாதிரியான ஒரு தரங்கட்ட நாட்களுக்கு எதுக்கு நம்ம பதில் சொல்லணும் என்பது தான் ஒரு பலருடைய கருத்தாக இருந்தது, பத்திரிகையாளர்களுடைய கருத்தாகவும் இருந்தது. குறிப்பாக சீமானுக்குன்னு செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு சில பத்திரிகைகள் மட்டும்தான் இது மாதிரி சீமானை குறித்து அப்பப்போ அந்த பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்குன்னு பார்க்கலாம். சீமான் இந்த மக்களிடையே பெரிய அளவில் ஜொலிக்காத ஒரு மனிதர் என்பதை தொடர்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா எந்த தேர்தலிலும் பெரிய அளவில் அவர்களுடைய அந்த பிரச்சாரங்கள் இருக்காது. அந்த பிரச்சாரங்கள் முக்கியமாக மக்களை ஏமாற்றக்கூடிய பிரச்சாரமாகவும் அந்த மக்களிடம் ஒரு பொய்யான பிம்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சாரமாகத்தான் இருக்கும். அதை வைத்து உலக தமிழர்களிடம் இந்த திரள் நிதி பெற்று திருடி தின்னக்கூடிய ஒரு வகையில் தான் அந்த பிரச்சாரங்கள்லாம் அமையும் என்பது பார்க்கலாம். இதனால் மக்களுக்கு நன்மை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரியல, இளைஞர்கள் என்று வீழ்த்தி கொள்கிறார்களோ அந்த சீமானை விட்டு வெளியே விடுவார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது 6ஆவதிலிருந்து ஒரு 10ஆவது வரைக்கும் வரக்கூடிய அந்த மாணவர்கள் சீமான் என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுது 11ஆவது முடித்து 12ஆவது முடித்து காலேஜுக்கு எப்போ உள்ளே வராங்களோ அப்போ அவர்கள் தெளிவாகி ஒரு நல்ல அரசியலை தெரிந்து கொள்ளும் போது சீமானை குறித்து அவர்களே விமர்சனம் செய்யக்கூடியதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இது ஒரு முக்கியமாக நம்ம இந்த மக்களிடையே சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னா இது மாதிரியான ஆட்களை எந்த இடத்துலையும் ப்ரமோட் பண்ணவே கூடாது. இதை எப்பொழுதுமே புறந்தள்ளக்கூடிய, ஏற்கனவே புறந்தள்ளி கொண்டு தான் இருக்காங்க, புறந்தள்ள வேண்டியது தான் இருக்க வேண்டியது. அதாவது
இப்போ நம்ம தகவலுக்குள்ளே வந்துடலாம். முக்கியமான தகவல், இந்த கதையை எதுக்கு நம்ம பேசுகிறோம், நம்மளுக்கு தேவையான தகவல் என்னமோ அந்த தகவலுக்குள்ளே வந்துடும். அதாவது விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து அந்த தவேகா கட்சியை வந்து கட்டமைத்து ஒரு சரியான பாதையில் வந்து சென்று கொண்டிருக்கிறாருன்னு பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்களை வந்து தொடர்ந்து பல அரசியல் தலைவர்களும் வந்து தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள் என்ற ஒரு தகவல்கள் வெளியாகி கொண்டு இருக்கிறது. குறிப்பாக கட்சியில் வந்து இணைவதற்கே பல கட்சியை சார்ந்த தலைவர்களே வந்து பலர் வந்து பேசி கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல்கள் வெளியாகிருக்கு. ஆனால் யார் எந்த தலைவர் என்பது அடுத்த கட்டமாக தவேகா தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அவர்கள் இணைந்தவுடன் அறிவிக்கப்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் தொடர்ந்து அந்த கட்சியை வந்து மிகப்பெரிய அளவில் கட்டமைத்து விட்டார் என்றதை கவனிக்கணும். ஏன்னா வருகின்ற 2026 தேர்தல் மிக குறுகிய காலம்தான் இருக்கிறது. அந்த தேர்தல் மிக மிக நெருங்கி வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதனால் அந்த கட்சியை வந்து எப்படி வந்து பலப்படுத்த வேண்டும் என்பதில் தான் விஜய் அவர்களுடைய முழு நேர ஒரு யோசனையாக இருக்கின்றதை கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் இந்த அரசியலில் எப்படியாவது சாதித்தே தீர வேண்டும் என்ற வகையில் ஒரு மிகப்பெரிய வெறியுடனே, அரசியல் வெறியுடனே தவேகா தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது தொடர்ந்து அந்த மாவட்ட நிர்வாகிகளை வந்து நியமிப்பது, மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது, மாநில பொறுப்பாளர்களை நியமிப்பது, வட்டம் கிளை என்று அனைத்து பொறுப்புகளையும் வந்து சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நல்ல குற்ற பின்னணி இல்லாதவர்களாக பார்த்து அந்த பொறுப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 28 அணிகள் வந்து உருவாகியிருக்காங்க தவேகா கட்சியில். இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்து செய்யாத ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை தான் தவேகா கட்சி செய்து வருகிறத பார்க்கலாம். விவசாய அணி, தொண்டர் அணி, ஐடி விங் சொல்லக்கூடிய தொழில்நுட்ப அணி, தொழிலாளர் அணி, நிறைய அணிகள், வழக்கறிஞர் அணின்னு சொல்லி ஒரு 28 அணிகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக இதில் கவனிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அணி எதுக்கு வந்து உருவாக்குறாங்க? குழந்தைகள் அணி என்பது முக்கியமாக இருக்கா, தேவையாக ஒன்றாக இருக்குன்னா இன்றைய காலகட்டத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைகளுடைய பாதுகாப்பு வந்து மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால் குழந்தைகள் அணி என்பது ஒரு தவேகா தலைவரை வந்து உருவாக்கி இருக்கக்கூடியது வந்து வரவேற்பு பெறக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இன்றைய சூழலில் மிகப்பெரிய அளவில் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் பல இடத்துல நம்ம செய்திகள் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கோம். இந்த வகையில் அந்த குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு பாதையை காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த குழந்தைகள் அணி என்பது தவேகா கட்சியில் வந்து சேர்த்திருப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கூறியதாக கவனிக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக உறுப்பினர் அணி என்று ஒரு அணியை உருவாக்கியிருக்காங்க. உறுப்பினர் அணி என்பது எதற்காக? கொள்கைகளை வந்து நேரடியாக மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்காக. அந்த மக்களுக்கு நேரடியாக கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்து அந்த மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த கட்சியுடைய ஒரு சாதனையை வந்து புரிய வைக்க வேண்டும். இந்த கட்சி எதை சார்ந்து பயணிக்கப் போகிறது என்பதை குறித்து புரிய வைக்க வேண்டும். குறிப்பாக இந்த கட்சியுடைய அந்த நலத்திட்டங்கள் என்னென்ன என்பதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதெல்லாம் தெரிவித்து அவர்கள் மனதிற்கு ஒரு முழுமையான அந்த கட்சியில் இணையலாம் என்ற ஒரு எண்ணம் வரும்போது தான் நேரடியாக அந்த உறுப்பினரில் அவங்க வந்து தவேகா கட்சியில் உறுப்பினராக வந்து சேர்றாங்க என்பதை கவனிக்கலாம். அப்படி பார்க்கும்போது அடுத்த கட்டங்கள் வந்து தவேகா கட்சியில் மிகப்பெரிய அளவில் பலம் பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். தொடர்ந்து பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் அவர்களை சந்தித்து இருக்கிறார். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து விஜய் அவர்களை சந்திக்க முக்கிய காரணம் என்னென்று பல செய்திகள் வந்து பார்த்துருப்போம். குறிப்பாக அதிமுக தரப்பிலிருந்து பிரசாந்த் கிஷோரை வந்து அனுப்பி விஜய் அவர்களிடம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை பேச வேண்டும் என்று அனுப்பினார்கள் என்றெல்லாம் பல செய்திகளை பார்த்துருப்போம். குறிப்பாக இதில் வந்து கவனிக்கக்கூடியது என்னென்னா, ஏற்கனவே இந்த அதிமுக கட்சி வந்து 3ஆக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருந்து கொண்டிருந்ததை கவனிக்கலாம். இப்பொழுது செங்கோட்டையன் அந்த கட்சியில் ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் வந்து இப்போது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அந்த அதிமுக கட்சியில் வந்து பயணித்தவர். குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுகவை கட்டமைக்கும் போது செங்கோட்டையன் அவர்களுடைய மிகப்பெரிய பங்கு வந்து அந்த கட்சிக்கு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது செங்கோட்டையன் கட்சியில் வந்து ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியதை கவனிக்கலாம். அப்படி பார்க்கும்போது தொடர்ந்து அதிமுக கட்சியில் செங்கோட்டையன் அவர்கள் வெளியே வந்து அவருடைய அணி ஒன்று தனியாக உருவெடுத்து வரப்போகிறது என்ற தகவல்கள்லாம் வெளியாகி கொண்டு இருக்கு.
குறிப்பாக இதெல்லாம் இன்னும் ஒரு சில மாதங்கள்லேயே வந்து அதிமுக எது மாதிரியான ஷேப்பில் இருக்கக்கூடியது என்பது தெரிய வரும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் இப்பொழுது அவர் வந்து எப்படியாவது இந்த கட்சியை வந்து நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு வகையில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து வந்திருக்கக்கூடியதை கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே பல விமர்சனங்கள் இரட்டை இலை சின்னம் வந்து ஏற்கனவே அவரிடமிருந்து வெளியேறி விட்டது என்றெல்லாம் பல விமர்சனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் கூட அவர்களுக்கு எதிரான ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வழியை காட்டியிருக்கிறது என்று பார்த்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அந்த அஇஅதிமுக கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம். குறிப்பாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மொத்த எம்எல்ஏக்களும் எடப்பாடி அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய வரைக்கும் ஒரு தகவலாக இருக்கிறத கவனிக்கலாம். அப்படி பார்க்கும்போது தொடர்ந்து அஇஅதிமுக சின்னமே போயிடுச்சு. அஇஅதிமுக சின்னமே இரட்டை இலை தான். அந்த இரட்டை இலை சின்னமே இல்லைன்னா எப்படி இவர் வந்து அரசியலில் வந்து ஒரு சாதனை படைத்து விட முடியும்? அஇஅதிமுக தனித்து நின்று போட்டியிட்டு 2026 தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் எடப்பாடியார் வந்து முதலமைச்சர் ஆகி விடுவாரா? இதற்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அந்த கட்சி மூன்றாக பிரிந்து கிடைக்கிறது. அதிமுக கூட யார் கூட்டணியில் வந்து சேருவார்கள்? இப்படி மிகப்பெரிய ஒரு விமர்சனங்கள் அஇஅதிமுக மீது தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்தாலும் கூட இப்போ எடப்பாடியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலமே அந்த கட்சி தொண்டர்கள் அவர் பக்கத்தில் அவரை சார்ந்து இருக்கக்கூடியது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறத கவனிக்கலாம். குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் என்பதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சின்னம் இல்லை என்றாலும் புதிய சின்னத்தை அவர்கள் நின்றாலும் கூட விஜய் அவர்களுடன் கை கோர்க்கும் போது நிச்சயமாக அந்த அணி அஇஅதிமுக அணி வந்து மிகப்பெரிய பலம் பெறக்கூடிய வகையில் அமையும். கட்சி ஒன்று சேருமா என்பது மிகப்பெரிய சந்தேகம்தான். ஆனால் விஜய் அவர்களுடன் இணைந்து களமாடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறத கவனிக்கலாம். அந்த வகையில் தான் தொல் திருமாவளவன் அடுத்தது விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே மிகப்பெரிய அதிருப்தியில் வந்து அந்த திமுக கூட்டணியில் அவர் பயணித்து கொண்டிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்து கொண்டு தான். ஏன்னா ஆரம்ப கட்டத்திலிருந்தே இந்த சனாதனத்தை வந்து இப்போ போற்றக்கூடியவர்களாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாறிக்கொண்டு வருகிறத பல இடத்துல பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது ஒரு புகைப்படம் வைரலாகி கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார், திருமாவளவன் வலதுபுறத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார், இடதுபுறத்தில் உதயநிதி ஸ்டாலின் அமர்ந்திருக்கார், நடுவில் ஒரு இருக்கை மட்டும் காலியாக விடப்பட்டிருக்கிறது. அந்த இருக்கை தான் வந்து சனாதனமா என்ற ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த புகைப்படமே ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கிறத கவனிக்கலாம். வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே இந்த வேங்கை வயல் விவகாரத்தில் யார் வந்து புகாரை அளித்தார்களோ அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய குற்றத்தை சுமத்தக்கூடிய வகையில் ஒரு பெரிய பொய் பிரச்சாரங்களை வந்து அந்த மக்களிடையே ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு குற்றத்தை அந்த மக்கள் தான் செய்தார்கள் என்று அவர்கள் மீதே குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நிலை வந்த பொழுதே திருமாவளவனுக்கு மிகப்பெரிய அதிருப்தி வந்து திமுக கூட்டணியுடைய ஏற்பட்டதை கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே இந்த நிலைகள்லாம் வரும்போது பெரிய அளவில் அவர் வந்து திமுகவோட ஒரு நெருக்கத்தில் இல்லை என்பது தான் வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. மிகப்பெரிய அதிருப்தியோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் எப்பொழுது தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு பச்சை கொடி காட்டியிருக்கிறார் என்ற தகவல் தான் வந்து இப்போ வெளியாகி இருக்கு. குறிப்பாக இதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் விரைவில் வெளிவரும். ஆனால் குறிப்பாக இதில் தாவேக கட்சியில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பிரசாந்த் கிஷோர் மேற்கொள்ளும் போது குறிப்பாக இதில் அஇஅதிமுக விசிக பாமக வந்து எப்படி உள்ளே வருது? ஏன்னா விசிக இருந்தால் பாமக இருக்காது, பாமக இருந்தால் விசிக இருக்காது. இதுதானே இது வரைக்கும் இருந்திருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெளிவாக பல பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். பாமக எந்த கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கிறதோ அந்த இடத்துல நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறாது என்ற அவருடைய அந்த பகிரங்கமான கருத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில் பார்க்கும்போது விசிக தலைவர் தொல் திருமாவளவன் மீண்டும் வந்து எப்படி ஒன்றிணைந்து வருவார்? ஏன்னா இந்த மக்களிடையே மிகப்பெரிய அளவில் ஒரு பிரிவினை இருக்கக்கூடியது. இதை எப்படி திராவிட கட்சிகள் பயன்படுத்தி அவர்கள் லாபத்தை சம்பாதித்து அதை வாக்கு அரசியலாக மாற்றி அவர்கள் வந்து ஆட்சியாளர்களாக தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா இந்த பாமகவும் விசிகாவும் பாமகவும் மிகப்பெரிய அளவில் வாக்கு வகையில் இந்த வட மாநிலங்களில் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலத்தை காட்டக்கூடிய கட்சியாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது விசிகா வந்து ஒரு பெரிய பலத்தை காட்டிக்கொண்டு தான் இருக்கிறது என்பது பார்க்கலாம். ஏன்னா விசிகா வந்து
ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று விட்டது. தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய அளவில் சறுக்கலை தான் வந்து சந்தித்து வருகிறத கவனிக்கலாம். இதையெல்லாம் வந்து விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் எடை போட்டு பார்த்திருக்கிறார். அது வகையில் பார்க்கும்போது விசிக தலைவர் திருமாவளவன் தெளிவாக தெரிவித்திருக்கிறார், பாமக இருந்தால் விசிக இடம்பெறாது என்ற. பாமக ஏற்கனவே சொந்த தொகுதியில் போட்டியிட்ட இடங்கள்லேயே வந்து தோல்வி அடைந்தது. குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் சொந்த தொகுதியில் அவர்களுடைய ஜாதி மக்கள் வசிக்கக்கூடிய அந்த சொந்த தொகுதியில் போட்டியிட்டு அந்த இடத்துல அவர்கள் தோல்வி அடைந்தது அவர்களுக்கு பெரிய சர்க்கலை தான் ஏற்படுத்தியிருக்கிறதா கவனிக்கலாம். அந்த சொந்த ஜாதி மக்களே அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தியில் நிலவக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கூட்டணியை தாவேகா வந்து ஏற்பதற்கு தயாராக இல்லை என்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே பாஜகவுடன் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை வந்து அவர்கள் வந்து சந்தித்து இருக்கிறார்கள். அவர்கள் நிலைப்பாடு மாறிக்கொண்டே இருக்கும். இந்த முறை பாஜகவுடன் இருப்பார்கள், அடுத்த முறை அதிமுகவுடன் இருப்பார்கள். இப்படி அவர்களுடைய பல கால நிலைகளை பார்க்கும்போது மாறி மாறி இருக்கக்கூடியவர்களாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. இதை வந்து விஜய் அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டதன் காரணமாக தான் விசிக தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை குறித்து அவர் இந்த கட்சி கூட்டணியில் வந்து இடம்பெற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை தெரிவித்திருக்கிறார். அதற்கு விசிக தலைவர் திருமாவளவன் பச்சை கொடி காட்டியிருக்கிறார். இந்த நிலையெல்லாம் வந்த பிறகு இவர்கள் பிரசாந்த் கிஷோர், எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவன் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் பேசினார்கள் என்ற ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இதில் பார்க்கும்போது இந்த கூட்டணிகளை வந்து ஒன்றிணைத்து பிரசாந்த் கிஷோர் பேசியிருக்கிறார். அந்த ஒரு நிலைப்பாடில் கூட்டணி உறுதியாக இப்போது பேசப்பட்டு வருகிறது. இன்னும் சில மாதங்களில் இந்த கூட்டணிகள் வந்து உறுதியாக்கப்பட்டு ஒரு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு நிலை வரும் என்பதை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இன்னும் இருக்கிறது, ஒரு வருடம் இருக்கிறது. அந்த ஒரு வருட காலத்திற்கு அந்த தேர்தல் நெருக்கத்திற்கு முன்பு இவர்களுடைய அந்த கூட்டணி நிலைப்பாடுகளை வந்து வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இவர்கள் அனைவரும் தொலைபேசியில் ஒன்றாக பேசியிருக்கிறார்கள். கான்ஃபரன்ஸில் வீடியோ காலில் கூட பேசியிருக்காங்கன்ற ஒரு செய்திகள் தான் பரவி கொண்டிருக்கிறத கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து தாவேகா கட்சியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்பது எதிர்பார்க்கலாம். எப்பொழுது இந்த கூட்டணி குறித்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியே வரும் என்று நம்ம எதிர்பார்க்கும்போது தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்குது. அப்போது ஒரு வருடத்துக்கும் அந்த முன்பு அந்த தேர்தல் பரபரப்புகளுக்கு இடையே வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இந்த கூட்டணிகளை குறித்து பேசும்போது நிச்சயமாக இப்போது நம்ம பேசக்கூடிய இந்த கூட்டணி குறித்து அப்பொழுது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தாவேகா கட்சி சார்பாக வெளியிடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறத கவனிக்கலாம். குறிப்பாக இதனுடைய உண்மைத்தன்மைகள் என்ன என்பதை அப்பொழுது அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் போது நமக்கு புரிய வரும், தெரிய வரும். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பலர் பார்த்து வரீங்க, பலர் வந்து சப்ஸ்கிரைப் செய்கிறீங்க, பலர் வந்து சப்ஸ்கிரைப் செய்யும்போது ஆல் பட்டனை கிளிக் செய்வதில்லை. அதனால் அடுத்தடுத்து நாங்கள் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நேரடியாக வந்து சேர்வதில்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் பட்டனை கிளிக் செய்தீங்கன்னா அடுத்து நாங்கள் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். அதை நீங்கள் பார்த்துவிட்டு கமெண்ட்ஸில் தெரிவிக்கும் போது அது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஆறுதலையும் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்யும் போது எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக இந்த யூடியூப் சேனல் அடுத்த கட்டமாக வளர்வதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைகிறது. உங்கள் அனைவருக்கும் மிக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.